السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه ومن اتبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹு தஆலாவை புகழ்ந்தவனாக, இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று சலாத்தினை மொழிந்தவனாக, நமது ஸ்கூல் ஆஃப் குர்ஆனில் பயிலும் குழந்தைகளின் திறன்கள் வளர்ச்சி பெற, அவர்களின் திறமைகள் மேம்பட வருடந்தோறும் நடத்தப்பட்டு வரும் அல் இத்கான் ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், திறனாய்வு போட்டிகள், இதை பற்றி புதிதாக நாம் அறிமுகப்படுத்த தேவையில்லை. இங்கு கூடியிருக்கும் பெற்றோர்கள், ஆசிரிய பெருமக்கள், குழந்தை செல்வங்கள் அனைவரும் இதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள். குர்ஆன் திலாவத், குர்ஆன் மனனம், தஜ்வீத், ஸ்டோரி டெல்லிங், கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங், வண்ணம் தீட்டுதல், அரபு மொழியின் சொல்வளம் என்ற இந்த அனைத்து போட்டிகளிலும் மாவட்ட வாரியான மையங்களில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறார்களுக்கான அல் இத்கான் போட்டி பல நாட்கள், பல வாரங்கள் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த அல் இத்கான் போட்டி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்று நடக்க இருக்கின்றது. அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். இந்த நிகழ்ச்சியை துவக்கி சிறப்பித்து வைக்க நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய மாலிகுல் முல்க் பள்ளியுடைய இமாமும், தாரு திக்ர் மற்றும் அல் மனார் ஹிஃப்ஸ் மதர்சாவுடைய முதல்வருமான கண்ணியத்திற்குரிய இமாம் நௌஃபுல் உஸ்தாத் அவர்களையும், நமது அழைப்பை ஏற்று இந்த ஓய்வு நாள் என்றும் பார்க்காமல் வருகை தந்துள்ள தாருஸ்ஸலாம், சேலம் தாருஸ்ஸலாம் பள்ளிக்கூடத்தின் தாளாளர் மாண்புமிகு காஜா சார் அவர்களையும், இன்னும் வருகை தரவிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும், குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பயணத்தை இரவு என்று கூட பார்க்காமல் பயண சிரமங்களை மேற்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரிய பெருமக்கள், குழந்தை செல்வங்கள் அனைவரையும் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வருக வருக என்று வரவேற்று கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக எனது இந்த வரவேற்புரையை முடித்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا حمدا والشكر لله شكرا شكرا. الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه والناس أجمعين. أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري
واحلل عقدة من لساني يفقه قولي الحمد لله ثم الحمد لله அல்லாஹுடைய மகத்தான அருளால் இன்றைய தினத்திலே நம்முடைய கண்களெல்லாம் குளிர்ச்சி அடைகின்ற வகையில், நம்முடைய ஈமானுக்கு உரையூட்டுகின்ற வகையில், நம்முடைய செவிகளுக்கெல்லாம் விருந்தாக அமைகின்ற வகையில் வளர்ந்து வருகக்கூடிய இளம் சிறார்களுடைய கல்வித்திறனாய்வு போட்டியிலே ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தின் மிக சிறந்த சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய அல் இத்கான் என்று சொல்லுகின்ற இந்த மகத்தான போட்டி நிகழ்விலே நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, என்னுடைய இந்த தலைமை உரையிலே நிறைய விஷயங்களை உங்களோடு நான் பேசுவதற்கு இங்கே ஆசைப்படவில்லை. மாறாக இந்த இடத்தில் அல் இத்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வித்திறனாய்வு போட்டி எல்லா மாவட்டங்களிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவிலான போட்டி இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த போட்டி நிகழ்வுக்கு பிறகு அதற்கு பின்னால் மிக சிறந்த ஒரு லட்சிய நோக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏதோ இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம், சண்டேவாக இருக்குது, கவர்மெண்ட் ஹாலிடே, நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஒரு டூர் மாதிரி சேலம் போயிட்டு வருவோம், அல்லது நம்முடைய குழந்தைகள் குர்ஆனை படித்திருக்கிறார்கள், ஹதீஸை மனனம் செய்திருக்கிறார்கள், அதை என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு நிகழ்ச்சியிலே ஒப்பிக்கிறார்கள் என்று இந்த நிகழ்ச்சியை நாம் சாதாரணமான ஒரு நிகழ்வாக நாம் கருதிவிடக்கூடாது. மாறாக எதிர்காலத்தில் ஆலிம்களை, அறிஞர்களை, ஹாஃபிதுகளை அவர்களுக்கு வழிகாட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு தான் நம்முடைய அல் இத்கான் என்று சொல்லக்கூடிய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு எல்லாமே தெரியும், ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸே சமுதாயத்தில் அறிஞர்களை, இமாம்களை உருவாக்குவது மட்டும்தான் ஸ்கூல் ஆஃப் குர்ஆனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கூட்டத்தில் தான், இந்த இத்கானில் பங்கு பெறக்கூடிய அந்த கூட்டத்தில் தான் நம்முடைய எதிர்காலத்தினுடைய சிறார்கள், அறிஞர்கள், ஹாஃபிதுகளாக உருவாக இருக்கின்றார்கள். எனவே இந்த இத்கானுடைய போட்டி என்பது ஒரு சாதாரணமான ஒரு போட்டி நிகழ்வாக வந்திருக்கக்கூடிய நாம் கருதிவிடக்கூடாது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கல்வி ரீதியான வழிகாட்டல்களை இந்த இத்கானின் மூலமாக வழங்கி எதிர்காலத்திலே அந்த பிள்ளைகளை ஹாஃபிதாக, ஆலிம்களாக உருவாக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு தான் இந்த அல் இத்கான் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அட்மின்கள் மற்றும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இந்த இத்கான் என்று சொல்லக்கூடிய இந்த போட்டியில் அதற்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக வேண்டி, அதனுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி நாம் அதிகமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு என்னுடைய இந்த தலைமை உரையை முடித்து கொண்டு, அடுத்ததாக இந்த சபையிலே நமது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் மாலிகுல் முல்கினுடைய தலைமை இமாம், அல்மனார் மற்றும் தாருத் திக்ர் மதரசாவினுடைய முதல்வர், ரியாது சாலிஹாத்தினுடைய பேராசிரியர், பாசத்திற்குரிய எங்களுடைய ஆசான் அல் ஹாஃபிஸ் இமாம் நௌஃபல் அவர்களை நமக்கு முன்னால் சில உபதேசங்களை நமக்கு வழங்குமாறு அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல் இத்கான் நிகழ்ச்சியுடைய கண்ணியமிக்க நிர்வாகிகளே, கண்ணியமிக்க ஆசிரியர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்தையுமே நன்மையாகத்தான் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆனை பொறுத்தவரை குர்ஆனை ஓதுவதும் மிகப்பெரிய நன்மை,
குர்ஆனை கேட்பதும் மிகப்பெரிய நன்மை, குர்ஆனை மனனம் செய்வதும் மிகப்பெரிய நன்மை, குர்ஆனை நேசிப்பதும் மிகப்பெரிய நன்மை, அந்த குர்ஆனை அமல் செய்வதும் மிகப்பெரிய நன்மை, அந்த குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் மிகப்பெரிய நன்மை, குர்ஆனுடைய செய்திகளை பிறருக்கு எடுத்து சொல்லுவதும் மிகப்பெரிய நன்மை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய விஷயத்தை எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹைராக, சிறந்த இபாதத்தாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த உயர்வையும் அந்த சிறப்பையும் கண்ணியமிக்க சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். குர்ஆனுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைகளிலே ஒரு மனிதர் வந்தார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, நான் ஒரு சூறாவை மிகவும் விரும்புகின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாஹிய சூரா, அது எந்த அத்தியாயம் என்று கேட்டார்கள். உடனே வந்த நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற அத்தியாயத்தை நான் மிகவும் விரும்புகின்றேன் என்று கூறிய ஒரே காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதில் சொன்னார்கள், இன்ன ஹுப்பஹா அத்கலக்கல் ஜன்னah, நீங்கள் இந்த சூறாவை நேசிப்பதன் மூலமாக சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள் என்றார். ஒரு சூறாவை நேசித்தாலே சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவோம் என்றால், முழு குர்ஆனையும் நாம் நேசித்து விட்டோம் என்றால் என்ன நன்மை என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அதே போன்று மற்றொரு சஹாபி, எனக்கும் சூரா இக்லாஸை மிகவும் நான் விரும்புகிறேன் என்று கூறிய காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹிப்புல்லாஹ், நீங்கள் இந்த சூறாவை நேசிப்பதன் மூலமாக அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, சொர்க்கம் செல்வதற்கு மிக அவசியமானது அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய அன்பு. அந்த அன்பு குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, குர்ஆனை நேசிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய முஹப்பத் நமக்கு கிடைத்து விட்டதென்றால், அதைவிட துன்யாவிலும் ஆகிரத்திலும் வேற என்ன வேண்டும் நமக்கு என்பதை இந்த நேரத்திலே சிந்திக்கக்கூடிய அழகிய தருணத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் இந்த அருமையை, இந்த சிறப்பை அருமைக்குரிய சஹாபாக்கள் புரிந்தார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்று அழைக்கப்படுகின்ற சைஃபு மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹுவின் போர் வாள் என்று அழைக்கப்படுகின்ற காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை குர்ஆனை எடுத்து ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனின் மீது அவ்வளவு பாசம் அந்த சஹாபிக்கு, அவ்வளவு பாசம், நேசம். போருடைய நேரத்திலே டெண்டிலே ஓய்வெடுப்பதற்கென்று சிறிது நேரம் கிடைத்து விட்டது என்றால், அந்த நேரத்தில் கூட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள். ஒரு முறை ஜிஹாதுக்குண்டான அழைப்பு வருகின்றது. கையிலே குர்ஆன் முஸ்ஹாஃப் இருக்கின்றது. ஹய்யா அலல் ஜிஹாத், ஹய்யா அலல் ஜிஹாத் என்று அழைப்பு வருகின்றது. கையிலோ குர்ஆன். குர்ஆனை பார்த்து அழுகின்றார்கள். வகால ஷகலனா அன்கல் ஜிஹாத், குர்ஆனை பார்த்து அழுகின்றார்கள். குர்ஆனே, எனக்கு மட்டும் ஜிஹாதுடைய அழைப்பு வரவில்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிந்திருக்கவே மாட்டேன் என்றார்கள். எனக்கு மட்டும் ஜிஹாதுடைய அழைப்பு வரவில்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிந்திருக்கவே மாட்டேன் என்று கூறினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களை பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட நேசம், எப்படிப்பட்ட பாசம் குர்ஆனின் மீது. ஆனால் இன்றைய காலத்துடைய நவீனங்கள் அதிகரிக்க அதிகரிக்க, கால சூழ்நிலைகள் ஷைத்தான் மாற்றி குர்ஆன் மீது உண்டான நேசம் அதிகரிக்க வேண்டிய இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலே ஆண்ட்ராய்டு போனின் மீது உண்டான முஹப்பத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். நம்முடைய பார்வை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம்.
நம்முடைய செவியை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். நம்முடைய உள்ளத்தை பற்றி நாளை மறுமையிலே நாம் விசாரிக்கப்படுவோம். உள்ளத்தில் என்ன இருந்தது? உன்னுடைய பார்வை துன்யாவிலே எதை கொண்டு அதிகமாக பார்த்தது? எதை கேட்டு நீ வாழ்ந்தாய்? சூரா பனி இஸ்ராயீலின் அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் இன்ன ஸமஅ வல் பஸர் வல் ஃபுஆத் குல்லு உலைக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுடைய செவி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பார்வை, உள்ளம், நாளை மறுமையில உங்களுக்கு விசாரணை உண்டு. எனக்கு முன்பதாக பேசிய அன்பு சகோதரர் ரித்வான் அவர்கள் கூறியதை போன்று உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஹாஃபிலாக உருவாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஆலிம்களாக உருவாக்க வேண்டும். மார்க்க பணிகளை செய்கின்ற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, இன்ஷா அல்லாஹ் செய்வீர்களா? மதீனாவிலே 2 பார்வையும் தெரியாத ஜிஹாத் அல் மலிக்கி என்று சொல்லுகின்ற அந்த மாணவர் 2 பார்வையுமே தெரியாது, முழு குர்ஆனையும் மனனம் செய்திருக்கிறார். யூடியூப்ல போய் நீங்க அடிச்சு பாருங்க, ஜிஹாத் அல் மலிக்கி, ஹாஃபிஸ் ஜிஹாத் அல் மலிக்கி. 2 பார்வையும் தெரியாது, முழு குர்ஆனையும் மனனம் செய்திருக்கிறார். இதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அத்தியாயத்துடைய நம்பரையும் வசனத்துடைய நம்பரையும் சொன்னால் அங்கிருந்து ஓதுவார். எவ்வளவு பெரிய விஷயம்! இப்போ யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ் என்றால் அடுத்த வசனத்தை நாம் ஓதுவோம் இல்லையா? வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ் என்று நாம் ஓதுகின்றோம். ஆனால் அவர் எப்படி தெரியுங்களா? 100வது சூறாவிலே 3வது வசனத்தை ஓதுங்கள் என்றால் ஓதுவார். என்ன தெரியாது? 2 பார்வையும் தெரியாது. சுப்ஹானல்லாஹ். 15வது அத்தியாயத்திலே 20வது வசனத்தை ஓதுங்கள் என்று கூறினால் ஓதுவார். இவ்வளோ பெரிய விஷயம். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க இல்லையா? அந்த குவைத்துடைய இமாம் ஷேக் ஃபஹத் அல் கந்தரி ஹஃபிظஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஜிஹாத் அல் மலிக் இடத்திலே கேள்வி கேட்பார்கள், நீ எப்படிப்பா குர்ஆனை மனனம் செய்தாய்? அந்த மாணவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வீட்டுக்கு சென்றால் என்னுடைய தாய் ஓதி காட்டுவார்கள், கேட்டு மனனம் செய்வேன். மதரசாவிற்கு வந்தால் நண்பர்கள் ஓதி காட்டுவார்கள், கேட்டு மனனம் செய்வேன். இன்று உங்களுடைய பிள்ளைகள் மனனம் செய்து இருக்கக்கூடிய சூறாக்களை நீங்கள் தினசரி கேட்கின்றீர்களா? நிறைய தாய்மார்கள் செல்போனிலே, நிறைய தாய்மார்கள் நாடகத்தை பார்த்து கண்ணீர் விடுவதிலே இருக்காங்களே இல்லையா? யோசிச்சு பாருங்க தாய்மார்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி உருவாக்க வேண்டும்? அந்த ஜிஹாத் அல் மலிக் என்று சொல்லுகின்ற அந்த அன்பு சகோதரன் ஆயிரக்கணக்கான ஹதீஸை மனனம் செய்து கொண்டிருக்கிறார். 2 பார்வை தெரியாது. ஒரு ஹதீஸை நாம் சொன்னோம் என்றால், உதாரணத்துக்கு ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு என்ற அந்த ஹதீஸை நாம் சொன்னோம் என்றால், அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் யார் என்று சொல்வார், எந்த கிதாபிலே வருகின்றது என்று சொல்வார். ஒரு ஹதீஸ் அல்ல, ஆயிரக்கணக்கான ஹதீஸை மனனம் செய்து கொண்டிருக்கின்றார். சவுதியுடைய முஃப்தி அமர்ந்து அவரிடத்தில் பேட்டி கேட்கின்றார்கள். இவ்வளவு பெரிய விஷயம். ஹரமையினுடைய இமாமுகள் அங்கே உட்கார்ந்து அந்த மாணவருடைய அந்த திறனை ஆச்சரியப்பட்டு பார்க்கின்றார்கள். மக்கா மதீனாவுடைய இமாமுகள் அந்த ஜிஹாத் அல் மலிக்குடைய டேலண்டை பார்த்து மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர் ஆச்சரியப்படுகின்றார்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, பார்த்தீர்களா? அல்லாஹ் தந்த நிஅமத், பார்வை, செவி, உள்ளம், இதை தீனுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் பயன்படுத்தி விட்டோம் என்றால் இம்மையிலும் நாம் வெற்றியாளர், ஆகிரத்திலும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய பாக்கியத்தை வழங்கி விடுகின்றார். உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ் தான், நாளை மறுமையிலே எந்த அமலும் இல்லை, ஆனால் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸை அல்லாஹு தஆலா எழுப்பி இக்ரா வர்தகி கமா குன்து துரத்திலு ஃபி துன்யா, துன்யாவில் நீ எப்படி ஓதினாயோ அதே போன்று இங்கேயும் நீ ஓது. அவர் எங்கே ஓதி ஆயத்தை நிறுத்துகின்றாரோ அதுதான் அவருடைய இறுதி தரஜா. குர்ஆனிலே 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றது. அதை முழுமையாக அவர் ஓதிவிட்டார் என்றால் அதுதான் அவருடைய தரஜா. இந்த அந்தஸ்து வேறு யாருக்கும் கிடையாது. யாருக்காவது இருக்கின்றதா? யாருக்கும் இல்லை. யாருக்கு மட்டும்தான்? குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட சிறப்புகளை ஆகிரத்தில் வைத்திருக்கின்றான். பிள்ளைகளை ஹாஃபிஸாக உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக
அந்த ஹாஃபிலான அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்ற தரஜா என்ன? தலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிரீடத்தை கொண்டு வந்து மாட்டுகின்றான் மாணவர்களின் மூலமாக, இல்லையா? உடனே அந்த பெற்றோர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வே, துன்யாவில் நான் இந்த கிரீடம் மாட்டப்படும் அளவிற்கு பெரிய இபாதத்துகள் ஏதும் செய்யவில்லையே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயம் என்ன? உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஹாஃபிலாக உருவாக்கினீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஹாஃபிதுல் குர்ஆனாக உருவாக்கினீர்கள். அவர் பலரையும் உருவாக்கினார், அவர் பலரையும் உருவாக்கி லட்சமாக வந்திருக்கின்றார்கள். ஆகவே தான் இந்த சிறப்புகள் உங்களுக்கும் வழங்கப்படுகின்றது என்பதாக அல்லாஹ் கூறுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, மக்களுக்கு மென்மேலும் குர்ஆன் சுன்னாவுடைய முஹப்பத்தையும் ஆசைகளையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்று நாளை மட்டுமல்ல, உங்களுடைய காலம் கடைசி வரை உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் குர்ஆன் சுன்னாவின் மீது உண்டான முஹப்பத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இன்று மதரசாக்கள் அதிகரித்தாலும் கூட சில பெற்றோர்களுக்கு இந்த குர்ஆனுடைய சிறப்புகள் புரிவது கிடையாது. உலகத்துடைய கல்வி படிக்க வேண்டுமானால் ஆகிரத்துக்கு வருகின்ற ஒரே கல்வி எதுதான்? குர்ஆனுடைய கல்விதான். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஷ்ஃபஆனி லில் ஆபிதி யௌமல் கியாமஹ், நாளை மறுமையிலே அடியாருக்காக 2 இபாதத்துகள் பரிந்துரை செய்கின்றன என்றார்கள், ரெக்கமெண்டேஷன் செய்கின்றது என்றார்கள், ஷஃபாஅத் செய்கின்றது என்றார்கள். ஒன்று என்ன? வஸியாம். வஸியாம், நாம் வைக்கின்ற நோன்புகள் நாளை மறுமையில் நமக்காக பரிந்துரை செய்கின்றன. இரண்டாவதாக சொன்னார்கள், யஅத்தில் குர்ஆனு யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, யார் உலகத்திலே வாழும்போது குர்ஆனை எடுத்து ஓதிக்கொண்டே இருந்தார்களோ அவர்களுக்காக அந்த குர்ஆன் நாளை மறுமையிலே பரிந்துரை செய்கின்றது. எதுவரை என்றால் ஹத்தா குஃபிர லஹு, அடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை அல் குர்ஆன் அந்த அடியாருக்காக நாளை மறுமையிலே பரிந்துரை செய்கின்றது என்றார்கள். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் அவருக்கு குடும்பம் இருக்கின்றதா? குடும்பம் இருக்கின்றதா? இல்லை, இல்லையா? இல்லையா? அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத், இல்லையா? அல்லாஹ் அவருக்கு பெற்றோர்கள் இல்லை, அல்லாஹ் அவருக்கு பிள்ளையும் இல்லை. குடும்பம் என்றாலே இப்படிதான் ஆரம்பிக்கும், பெற்றோர்களின் மூலமாகவும் பிள்ளைகளின் மூலமாகவும். அல்லாஹ் அவருக்கு குடும்பம் இல்லை. ஆனால் இபாதத்தின் சிறப்பின் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா என்னுடைய குடும்பத்தாரர்கள் என்று சொல்கிறார் என்றால் அவர்கள் யார்? குர்ஆனுடையவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா அஹ்லைனி மினன் நாஸ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தாரர்கள். இன்னல்லாஹ தஆலா அஹ்லைனி மினன் நாஸ், மனிதர்களில் அல்லாஹ்வுடைய குடும்பத்தாரர்கள், அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள் யார் என்றால் ஹும் அஹ்லுல் குர்ஆன், யார் குர்ஆன் உடையவர்களாக இருக்கின்றார்களோ, யார் குர்ஆன் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தாரர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாம் அல்லாஹ்வுடைய குடும்பத்தாரர்களாக ஆக வேண்டுமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தாரர்களாக ஆக வேண்டுமா இல்லையா என்றால் குர்ஆன் உடையவர்களாக பிள்ளைகளையும் ஆக்க வேண்டும், நாமும் ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால் யாருக்கு இந்த சிறப்பு? ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹ், யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். மரணத்திற்கு பிறகு 3 இபாதத்துகள் நமக்கு நன்மையாக வந்து கொண்டே இருக்கின்றது. கபருக்கு அதுதானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் என்ன? ஸதகத்துன் ஜாரியா, நிரந்தர நன்மைகள். இரண்டாவதாக என்ன சொன்னார்கள்? அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி, குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி. அவர் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்து மரணித்து விட்டார் என்றால் யார் எல்லாம் அதை அமல் செய்கின்றார்களோ, ஓதுகின்றார்களோ, கற்றுக் கொடுக்கின்றார்களோ, அந்த செய்திகளை பிறருக்கு எடுத்து சொல்கின்றார்களோ அந்த நன்மையிலே ஒரு பங்குக்கு கபருக்கு வந்து கொண்டே இருக்கும், இல்லையா?
மூன்றாவதாக சொன்னார்கள் வவலதின் சாலிஹின் யதுஉ லஹு, சாலிஹான மக்களுடைய துஆ, அந்த துஆவும் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். குர்ஆனை படித்தால் தானே ஒருவன் சாலிஹானவனாக ஆக முடியும் இல்லையா? குர்ஆன் சுன்னாவுடைய இல்மை படித்தால் தானே ஒருவர் சாலிஹானவர்களாக ஆக முடியும் என்பதை நாம் அதிகம் சிந்தித்து நாமும் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளையும் இன்ஷா அல்லாஹ் ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குர்ஆனிய கல்வி நிறுவனத்திற்கு குர்ஆனை குறித்த பல அரிய மார்க்க செய்திகளை நமக்கு மத்தியிலே கூறி அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய உஸ்தாத் இமாம் நௌஃபல் அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹு ஹைரா. அடுத்ததாக நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த மாநில அளவிலான இத்துகான் போட்டிக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற சேலம் மாநகரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாருஸ்ஸலாம் ஸ்கூலினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய காஜா சார் அவர்களை இந்த இத்துகான் போட்டிக்கான வாழ்த்துரை வழங்குவதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். என் மேடையில் விட்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், தமிழ்நாடு தழுவிய அளவில் வருகை புரிந்துள்ள இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்கள், தாய்மார்கள், மாணவ கண்மணிகள் அனைவர்களுக்கும் வல்ல இறைவனுடைய அனைத்து விதமான அருளமும் கிருபையும் என்றென்றும் கிடைக்க துஆ செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மாஷா அல்லாஹ். ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு வல்ல இறைவனை நான் வணங்கி நன்றி செலுத்தியவனாகவும் இந்த துவக்க உரையை வாழ்த்துரையாக வழங்கியிருக்கின்றேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் அல்லாஹ் அவங்களெல்லாம் ஒரு இபாதத்துடைய வழிபாட்டுடைய நிகழ்வில் அமர வச்சிருக்கிறான். குர்ஆனை பார்க்கறது, குர்ஆனை பற்றி பேசுறது, குர்ஆனை பற்றி கேட்குறது, குர்ஆனை பற்றி விவாதம் செய்கிறது, குர்ஆனை மனனம் செய்கிறது, குர்ஆன் சார்ந்த விஷயங்களை பற்றி போட்டிகள் நடத்துறது அப்படின்னு ஆக்கப்பூர்வமான இபாதத்துடைய காரியங்களை நம்மளை ஈடுபட வச்சுருக்கிறான். அப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் நிகழ்ச்சிக்கு ரொம்ப காலத்துடைய தேவை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு அவங்கள வழி கெடுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. செல்ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, ட்ரக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வழி கெடுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. வழிகாட்டுறதுக்கு குர்ஆன் மட்டும்தான் இருக்குது. உலகத்துக்கே வழிகாட்டுறதுக்கு குர்ஆன் ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த குர்ஆனை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு இன்றைக்கி பல விஷயங்களில் மேலை நாடுகளில் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்று ஒரு பக்கம் சீராயிட்டு வராங்க. ஒரு பக்கம் பார்த்தா குர்ஆன் மேலே பாராமுகமாக இருந்துட்டு சீரழிவை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் குர்ஆனுடைய சிந்தனையை பிஞ்சு உள்ளங்களில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வோடு கவலையோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் எந்த வகைகளில் பொருளாதாரத்தில், உடல் உழைப்பில், ஆதரவில், அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு வல்ல இறைவன் உலக நன்மைகளும் கொடுக்க வேண்டும் என்ற நான் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தமிழ்நாடு தழுவிய அளவில் இந்த நிகழ்வு நடக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. மனசில் ஒரு உற்சாகமும் உள்ளுக்குள்ளே வரும்போதே அந்த குழந்தைங்கள முகத்தை பார்க்கும்போதே மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பெரிய கிருபை. ஒரு நூறானியத்தான குழந்தைங்க. ஏன்னா அவங்க உள்ளத்தில் குர்ஆன் இருக்குது. ஸ்டேஜில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸில் 3/2 பங்கு பெண்கள் தான் இருக்கிறீங்க. இதுவும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு நல்ல கல்வியை கொடுத்துட்டோம்னா அந்த சமுதாயத்துக்கே கொடுத்த மாதிரி.
அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு நிச்சயம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நான் முழுமையாக நம்பி என் உரைக்கு திரையிட்டு அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்-இத்கானுக்காக வேண்டி சிறந்த முறையில் வாழ்த்துரை வழங்கிய தாருஸ்ஸலாம் பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய காஜா சார் அவர்களுக்கு ஸ்கூல் ஆஃப் குர்ஆனின் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக நம்முடைய இத்துக்கானிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கெவி நிறுவனத்தினுடைய ட்ரஸ்டி ஃபிரோஸ் சாஹிப் அவர்கள், இந்த பாடசாலை சிறப்பாக இயங்குவதற்கு பெரிய அளவிலே உறுதுணையாக இருந்த ஃபிரோஸ் சாஹிப் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை நாம் வரவேற்கின்றோம். இறுதியாக இந்த இனாகுரேஷன் அமர்வை முடிவுக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த இறுதி கட்டத்திலே நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த இத்துக்கானுக்காக வேண்டி ஒருங்கிணைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதற்காக வேண்டி அல் ஹிக்மா அரபிக் கல்லூரியினுடைய ஆசான் பாசத்திற்குரிய நண்பர் பிலால் உஸ்தாத் அவர்களை நன்றியுரை வழங்குவதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் மிக பெரும் கருணையால் ஸ்கூல் ஆஃப் குர்ஆனுடைய இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அதனுடைய இனாக்ரேஷன், அதனுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தந்த பணி, நான் பணிக்கப்பட்டிருக்கும் விஷயம் நன்றியுரையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாசிமிகு எம்முடைய ஆசிரியரான உஸ்தாத் நௌஃபுல் அவர்களையும், மஅஹதுல் ஹிக்மா லி திராசாத்தில் அரபியா உடைய பிரின்சிபல் அபு சாலிஹ் உஸ்தாத் அவர்களையும், அதே மதரசாவுடைய ஆசிரியரான அபூபக்கர் ஹாத்திம் அவர்களையும், ஸ்கூல் ஆஃப் குர்ஆனுடைய ஹெட் ஆஃப் கோஆர்டினேட்டர்ஸ் உஸ்தாத் ரிஸ்வான் அவர்களையும், மற்றும் இக்ரா காலேஜுடைய பேராசிரியரான முஹம்மது உஸ்தாத் அவர்களையும், பிறகு நமக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற காஜா சார் அவர்களையும், ஃபெரோஸ் சாஹிப் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் ஏனைய மக்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் இபாதத்தாக மாற்றி தந்து மறுமையில் அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை இங்குள்ள அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இத்தகானினுடைய இனாகுரேஷன் செஷன் நிறைவடைந்திருக்கின்றது. அடுத்ததாக நம்முடைய குழந்தை செல்வங்களுடைய கல்வி திறனாய்வு போட்டி நிகழ்வுகள் 3 மேடைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ். அப்போது நம்ம ஆரம்பமாக ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கிறாங்க. அவர்கள் ஸ்கூல் ஆஃப் குர்ஆனிலே படித்த விஷயங்களை என்ன செய்கிறாங்க, இந்த இடத்திலே வந்து அதனை வெளிக்காட்டி அவர்களுடைய திறமைகளை, அவர்களுடைய தனித்திறமைகளை நாம் என்ன செய்கிறோம், கண்டறிய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் அந்த பிள்ளைகளுக்கு இறுதி வரை முழுமையான ஆர்வத்தோடும்
உற்சாகத்தோடும் ஊக்குவித்து தாய்மார்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லி இறுதி வரை இந்த இத்தகானை நாம் சிறந்த முறையிலே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாம் அடுத்த அமர்வுக்குள்ளாக, போட்டி நிகழ்வுக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் செல்ல இருக்கின்றோம். இங்கே மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, அல்லாஹ் அனைவருக்கும் அருள் செய்வானாக என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த ஒரு அமர்வு முடிவுற்றதாக அறிவிக்கின்றோம்.